நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற மார்க்கோனி நினைவு தின நிகழ்வு இத்தாலிய இலங்கை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களில் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்று அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்காக மேலும் 49 சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் என்பன நாளை நள்ளிரவு முதல் தடை. கடந்த 4 மாதங்களில் 2064 இளைஞர்களுக்கு தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. காசா பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடாத்தினர். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வானொலி சாதனத்தை கண்டுபிடித்த இத்தாலியரான குகுலியெல்மோ மார்க்கோனியின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று மாலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 6ஆம் இலக்க கலையகத்தில் விசேட நிகழ்வு இடம்பெற்றன. பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆகியோர் தலைமையில் இந்த விசேட நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனமும் கலந்து கொண்டார். இதன்போது குகுலியெல்மோ மார்க்கோனிக்கான நினைவு முத்திரையும் முதல் நாள் உரையும் வெளியிட்டு வைக்கப்பட்டன. அவருடைய சேவையினை பாராட்டி விசேட உரையும் நிகழ்த்தப்பட்டது. இங்கு உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன மார்க்கோனியிடமிருந்து இலங்கை வானொலிக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்ததாக தெரிவித்தார். மார்க்கோனியின் அன்றைய வானொலி பயணம் இந்த நாட்டின் வானொலி தொழில்நுட்பத்தின் புதிய பரிமாணத்திற்கு கொண்டு சென்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு இத்தாலிய இலங்கை ஒத்துழைப்பினை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளை மேம்படுத்தப்படும். இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் பல கௌரவங்கள் வழங்குவதில் தேசிய வானொலி முதலிடம் பெற்றிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஹட்சன் சமரசிங்கவும் கலந்து கொண்டார். பொருளாதார நெருக்கடியினை இலங்கை சமாளிக்குமா என்ற சந்தேகம் அனைத்து தரப்பினர்களிடமும் இன்று வரையிலே இருந்து வந்துள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வணிக சமூகம் அதன் செயல்பாடுகளை தொடர்வதில் நம்பிக்கையுடன் இருக்கலாம். எனவே சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மாற்றத்தினை ஏற்படுத்தி நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் பணியினை முன்னெடுத்து அனைத்து தரப்பினர்களுக்கும் உரிய மரியாதைகள் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். அபிவிருத்தி லொத்தர் சபையின் அபிவிருத்தி பெருமை தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 7,57,000 தாண்டியுள்ளது. $5 பில்லியன் தாண்டிய அந்நிய செலாவணி கையிருப்பு அளவும் மிகவும் அதிகரித்துள்ளது. அடுத்த 3 மாதங்களில் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும். பொருளாதார மீட்சியின் பலனை மக்கள் தற்சமயம் அனுபவித்து வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்காக மேலும் 49 சுற்றுலா தலங்களை இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 1 மாத காலத்திற்குள் அவற்றை சுற்றுலா வலயங்களாக வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையில் இடம்பெறுகின்ற மோசடிகளையும் ஊழல்களையும் தடுப்பதற்கு கண்காணிப்பதற்கு எனவும் தனியான குழு ஒன்றை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலேயே சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இதனை தெரிவித்தார். இந்நாட்டில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளுகின்ற இடர்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன.
சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல், சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தல் போன்ற பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவற்றினை தடுக்க நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். இவ்வாறு ஒரு சிலரினால் நமது நாட்டின் நற்பெயருக்கு பங்கம் ஏற்பட விட்டுவிடக்கூடாது. அதிக விலைக்கு ரயில் டிக்கெட் விற்பனை செய்தல் தொடர்பில் குறிப்பிடுவதாயின் அவை பெரும்பாலும் ஊழல்மிக்க அதிகாரிகளின் ஆதரவுடனேயே இடம்பெற்று வருகின்றது. இவற்றினை தடுப்பதற்காகவே ஆன்லைன் முறையில் டிக்கெட் கொள்வனவு செய்வதனை முறைப்படுத்தி வருகின்றோம். இம்முறையினை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்தும் வருகின்றோம். இதன் மூலமாக இவ்வாறான ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த முடியும். அதேபோன்று சட்டவிரோத மது விற்பனையினால் எமது நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வரி வருமானம் இழக்கப்படுகின்றது. அவற்றினை தடுக்கச் செல்லுகின்ற அதிகாரிகளும் லஞ்சம், ஊழல் போன்ற மோசடிகளில் சிக்கித் தவிப்பதனால் கடமைகளை சரிவர செய்ய முடியாதிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான ஒரு சிலர் செய்கின்ற ஊழல் மோசடிகளினால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கினை அமுல்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறான மோசடிகளை தடுக்கவும் கண்காணிக்கவும் தனியான குழுவொன்றினை நியமிக்க தான் பரிந்துரைத்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அரிசி வழங்கும் தேசிய வேலை திட்டம் 99% நிறைவடைந்துள்ளதாக இரத்தினபுரி மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. விநியோகிக்கப்பட்ட அனைத்து அரிசிகளும் உரிய தரத்தில் காணப்படுவதாகவும் இரத்தினபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பல பகுதிகளில் தரமற்ற அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும், ஹம்பாந்தோட்டை பகுதியில் நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரதேசத்தில் உள்ள தனியார் மகளிர் பாடசாலை ஒன்றில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பாடசாலையின் விடுதி அமைந்துள்ள 4 மாடி கட்டடத்தின் 3வது மாடியில் இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மாத்தறை தீயணைப்பு பிரிவினர்கள், வெலிகம போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொது தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் என்பன நாளை செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை காலப்பகுதியில் பாடங்கள் தொடர்பான குறிப்புகள், பாட விரிவுரை வகுப்புகள் நடத்துதல் மற்றும் கருத்தரங்குகள் போன்றவற்றை நடத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சை தொடர்பான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துதல், கையேடுகளை வழங்குதல் மற்றும் அச்சிடப்பட்ட கையேடுகள் வழங்குதல் போன்ற செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை மே மாதம் 6ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கையின் சனத்தொகையில் 10% சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறுநீரக நோயாளர்கள் சங்கத்தின் பிரதம அதிகாரி டாக்டர் சஞ்சய ஹெய்யந்துடுவ தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நீரிழிவு நோயே பிரதான காரணியாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டில் சுமார் 10% சிறுநீரக நோய்க்கு உள்ளாகியுள்ளனர். நோய் ஏற்பட பல்வேறு காரணிகள் உள்ளன. இந்த நோய்களை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நமது நாட்டில் சிறுநீரக பாதிப்பினை பாதிக்கின்ற முக்கிய காரணியாக நீரிழிவு நோய் உள்ளது. மருத்துவர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது மற்றும் ஆரோக்கியமாக இருத்தல், உணவில் உப்பு, சர்க்கரை மற்றும் எண்ணெய் அளவினை குறைப்பதன் மூலமாகவும் இந்த நோயில் இருந்து விடுபடலாம்.
குறிப்பாக ஒரு நாளில் 3.5 லிட்டர் தண்ணீர் பருகுவதன் மூலமாக இந்த நோயிலிருந்து விடுபடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஆகியோருக்கிடையில் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்தும் காசா பகுதியில் போர் நிறுத்தம் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் இருவருக்கும் இடையிலே முன்னர் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலிய பிரதமரும் கலந்துரையாடினார்கள் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் நன்னீர் மீன்பிடித்துறையினை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு நன்னீர் மீன் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்னீர் மீன் உற்பத்திக்கு தேவையான சகலவிதமான வளங்களையும் குறைவின்றி வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17வது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரின் 47வது போட்டி தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பங்கேற்கின்றன. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடி வரும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 14.3 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 111 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொழும்பு துறைமுக நகருக்கு ஆக கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்தெழுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சர்வதேச நாடுகளின் ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளினை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஐரோப்பா, மத்திய கிழக்கு ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் ஊடாக இந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கடந்த 4 மாதங்களில் 2064 இளைஞர்கள் தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி துறையில் 1908 பேரும், சுரங்கத்துறையில் 351 பேரும், கட்டுமானத் துறையில் 5 பேரும் வேலைவாய்ப்புகள் பெற்றுள்ளனர். இவ்வாறு சென்றவர்களில் 1892 பேருக்கு முதல் முறையாக தென்கொரியாவில் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. தென்கொரியாவில் வேலைவாய்ப்புக்காக இளம் பெண்கள் விண்ணப்பித்து வருவதாகவும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 41 யுவதிகளுக்கு தென்கொரியாவுக்கு செல்லுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அவர்கள் அங்கு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், சப்ரகமுவா, தென், வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். கிழக்கு, தென் மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களிலும் நாளை காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற மார்க்கோனி நினைவு தின நிகழ்வு இத்தாலி இலங்கை ஒத்துழைப்பினை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
அடுத்த 3 மாதங்களில் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்று அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்காக மேலும் 49 சுற்றுலா தலங்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் என்பன நாளை நள்ளிரவு முதல் தடை. கடந்த 4 மாதங்களில் 2064 இளைஞர்களுக்கு தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. காசா பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடாத்தினர். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.